தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்தத்தை நாம் பார்ப்போம். இந்த ஜூலை மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம், ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேவன் given it will be given to you, given and it will be given to you. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று லூக்காவின் புத்தகம், லூக்கா சாப்டர் 6 and 38 words. லூக்கா 6 அதிகாரம் 38 வசனத்தை வேகமாக ஒரு வாசி கேட்கலாம். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேவன் மிகவும் உன்னதமான தேவனுடைய வார்த்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொன்ன இந்த வார்த்தை. எனவே கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். கொடுங்கள் என்றால் என்ன? கொடுங்கள் என்பது என்ன? இன்றைக்கு ஒன்றுல, இன்றைக்கு கிட்டத்தட்ட 186 மாதம், 180 நாட்களுக்கு மேல ஆகுது. 180 நாள் வைத்துக் கொள்ளும். 180 நாள். இந்த 180 நாள்ல 180 நாளும் ஆண்டவருக்கென்று நீ பெற்ற நன்மையை பிறருக்கு போய் சொன்னாயா? நேரத்தை காலத்தை கொடுத்தாயா? அவர்களுக்கு சொல்லி அவர்களிலே 180 நாட்களிலே கிட்டத்தட்ட தசமபாகமாக பார்த்தால் 18 நபர்களை ஆலயத்துக்கு கொண்டு வந்து ஆலயத்தில் சேர்த்து ஞானஸ்தானம் கொடுக்க கிருபை பாராட்டினீர்களா? ஞானஸ்தானம் கொடுக்க ஆத்துமாவை, 18 ஆத்துமாவை இந்த 6 மாதத்துல தேவாலயத்தில் கொண்டு வந்தாயா? அப்ப இதுதான் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். 180 நாளில 18 பேரை ஆண்டவருக்கு கொண்டு வந்தீர்களா? 180 நாட்களிலே ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு நீ சொல்லி இருந்தாலும் அதுதான் நீ கொடுக்கிற நேரம். கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். நீ கொடுக்கிற நேரம் அதுதான். கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். 180 நாள். அப்படி கீழே கவுந்து நடக்காதீங்க. இங்க பாருங்க, சினிமா தியேட்டர்ல போய் 500 ரூபாய் 1000 ரூபாய் டிக்கெட் கொடுத்துட்டு போறோம். போயிட்டு தியேட்டர்ல ஸ்கிரீன் போயிட்டு இருக்க, சினிமா படம் போயிட்டு இருக்கோம், அப்படியே பண்ணி காட்டுவாங்களா? அப்படின்னா அர்த்தம் பணத்தை கொடுத்து நீங்க வரைமாக்குவீங்களா? போக மாட்டீங்க. ஒரு ஆலயத்துக்கு வருகிறோம் என்று சொன்னால் உன் கவனம், உன் சிந்தை, உன் எண்ணம், உன் நோக்கம், உன் விருப்பம், தேவ சித்தம் என்னவென்று அறிந்து அவரை நோக்கி நம்ம பார்க்கணும். அப்பதான் நம்ம முகம் வெட்கப்பட்டு போவாது. அப்பதான் நம்ம பிரகாசம் அடைய முடியும் நம்ம வாழ்க்கையில. அதைத்தான் இந்த 180 நாட்கள்ல எத்தனை, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ஆத்துமாவுக்கு ஆண்டவர் சொல்லி இருந்தா கூட இந்த 180 நாட்கள்ல 18 பேரை நீங்க ஆலயத்தில் கொண்டு வந்து சேர்த்திருப்பீங்க. அவர்களுக்கு நாங்கள் ஞானஸ்தானம் கொடுத்திருப்போம். ஒரு நாள். அப்ப கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்க. நீ கொடுத்தால்தான் உனக்கு கர்த்தர் கொடுப்பார். அப்ப 180 நாள்ல இதுவரைக்கும் எத்தனை பேர், யாராரு எத்தனை ஆத்துமாவை கொண்டாங்க? கை தூங்க. நான் 2 ஆத்துமா இட்டாதான், 10 இட்டாதான், 5 இட்டாதான், 18 ஆத்துமா இட்டாங்க. கை தூங்க பார்க்கலாம். அப்போ ஒரு ஆத்துமா கூட நீங்க சொல்லாம நீ பெற்ற நன்மையை, நான் பேய் பிடிச்சிருந்தா பேயை போட்டினார், பலவீனமா இருந்த பலவீனத்தை சுகமாக்கினார், நோய் நொடியா இருந்த கத்தை நோய் நொடியை குணமாக்கினார், வியாதியோடு பலவீனங்களோடு இல்லாமைகளோடு வறுமைகளோடு கஷ்டங்களோடு பிணிகளோடு நோய் நொடியோடு கஷ்டத்தோடு வீடு வாசல் இல்லாமல், பணம் பொருள் இல்லாமல், சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், பிரிவினையோடு, பிரச்சனையோடு, போராட்டங்களோடு, கண்ணீரோடு, கவலையோடு, விரக்தியோடு, மிக மோசமான சூழ்நிலையோடு வாழ்ந்து வந்தேன். அப்படிப்பட்ட நிலையில இருந்து என்னை காப்பாற்றின ஆண்டவருக்கு இந்த 6 மாசத்துல நான் 180 நாள்ல ஆண்டவருக்கு என்று 18 ஆத்துமாக்களை கொண்டு வந்தேன். ஒரு நாளைக்கு ஒரு ஆத்துமாவுக்கு சத்தியத்தை சொல்லி இருந்தால் இந்த 180 நாள் 6 மாசத்துல, ஒரு மாசத்துக்கு 30 ஆத்துமாக்கள் என்றால் 6 மாசத்துக்கு கிட்டத்தட்ட 180 நபருக்கு நான் ஆண்டவரை சொன்னேன், ஆண்டவரை கற்றுக் கொடுத்தேன், ஆண்டவரை படிக்க சொன்னேன், ஆண்டவரை காண சொன்னேன், ஆண்டவரை படியுங்கள் என்று சொன்னேன். ஒரு சகோதரர் MBBS டாக்டர் இன்பநாதன், அவர் வரும்போது சொன்னார், தம்பி நீங்க ஒரு மருத்துவர், உங்களுக்கு என்ன தேவை, எதுக்காக ஆலயத்துக்கு வந்தீர்கள் என்று கேட்டேன். ஐயா நான் இயேசு கிறிஸ்துவை படிக்கிறேன். என்ன படிச்சேன்? இயேசு எதற்காக ஞானஸ்தானம் எடுத்தார்? இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் ஞானஸ்தானம் எடுக்கணும். நம் பாவம் பிடி போக்க இயேசு கிறிஸ்து
கல்வாரி நாயகன் இயேசு கல்வாரி சிலுவைக்கு போய் கடைசி ரத்தத்தையும் ஊற்றி அவர் தன்னைத்தானே ஜீவ பலியை ஒப்பு கொடுத்து என்னையும் உலக மக்களையும் காப்பாற்றினார், வாழ வைத்தார் என்பதை அறிந்து கொண்டே நாடபடினால எனக்கும் அந்த இயேசு கிறிஸ்து தேவை, அவரை படிக்கிறேன், எனக்கு நீங்கள் ஞானசாரம் கொடுக்க வேண்டும் என்று அவர் போன வாரத்துக்கு முன் வாரத்தில் சொன்னார். போன வாரம் மாலைக்கு வந்தார், போன ஞாயிற்று முதல் ஆராதனைக்கு வந்தார், முடிந்து அவர் போனார். போயிட்டு மறுநாள் திங்கட்கிழமை இப்போ இன்றைக்கு முதல் ஆராதனைக்கு வந்தார். அவரிடத்தில் நான் பிரசங்க ஆராதனை வேலையில கேட்டேன், டாக்டர் இன்பநாதன் உங்க கையில போன வரை வரும்போது கத்த கத்தியா சிவப்பு கயிறு, கருப்பு கயிறு, பச்சை கயிறு எல்லாம் கட்டிட்டீங்களா கயிறு, விக்கிரக ஆராதனை கயிறு என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன், என்னைக்கு கட் பண்ணீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆராதனை கலந்து கொண்டேன், கர்த்தருடைய வார்த்தை என்னை சுட்டு எரித்தது. அந்த வார்த்தை நிமித்தம் நான் என்ன செய்தேன், வீட்டுக்கு போனேன் திங்கட்கிழமை அன்னைக்கு அது எல்லா கயிறுகளை அறுத்து கொளுத்து போட்டேன். ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு மருத்துவர் அப்படி இருப்பார் என்று சொன்னால் நீ ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் யோசித்து பார். அப்ப ஒரு மருத்துவருக்கு ஆண்டவர் தேவை. 32 வருடங்கள் 31 வருடங்கள் போய்விட்டது. இனி நான் அப்படி வாழ்வதற்கு அல்ல. நான் படித்தவன், படித்த பட்டதாரி, ஒரு மனுஷனுடைய உயிரை காப்பாற்றக்கூடியவன். ஆனாலும் என் உயிரை நான் காப்பாற்றிக் கொண்டால் தான் பிறருடைய உயிரை நான் காப்பாற்ற முடியும். என் உயிரை யார் காப்பாற்ற வேண்டும் என்றால் என் ஆண்டவர் இயேசு என்னை காப்பாற்ற வேண்டும். அவர் என்னை காப்பாற்றினால் நான் மருத்துவராய் நான் அநேகருக்கு நான் சேவை செய்யும் போது ஆண்டவர் எனக்குள் இருந்து அவர்கள் நான் கொடுக்கிற மருந்து மாற்றலாம், அவருடைய ரத்தமாய் மாறட்டும், சுகமளிக்கட்டும், அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ரட்சிக்கப்படட்டும். அவர் மருத்துவராய் அவர் சொல்லி ஒரு நாள் வந்தார், அந்த பிரசங்கத்தை கேட்டார், மறுநாள் போய் அவர் கையில எல்லாத்தையும் அறுத்து போட்டார். இன்னைக்கு பயங்கரமா பிரஷப்பா ஒரு புதிய ஒரு மனுஷனை, பழைய ஒளிதல் எல்லாம் புதிதாக என்ற ஒரு மனுஷனை வருகிறார். அப்படித்தான் நீ கண்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கொட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். என்ன கொடுக்கிறோம், என்னத்தை கொடுக்கிறோம், எதை நம்மிடத்துல பெருசாக எதிர்பார்க்கிறார். தேவன் நண்பர்கள் எதிர்பார்க்கிறது என்ன, அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்ன, பணம் பொருள் மட்டுமல்ல, உன்னுடைய நேரத்தை, உன்னுடைய காலத்தை, உன்னுடைய நேரத்தை காலத்தையும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். ஆத்துமா அறுவடை பண்ண வேண்டும். உன் ஆத்துமாவை அறுவடை பண்ண நாங்க இருந்தல்லவா, அப்ப அதுபோல பிறருடைய ஆத்துமா அறுவடை பண்ண நீங்கள் தேவையில்லையா? ஏன் அதை யோசிக்க மாட்டேங்கிறோம். அப்ப நீ கொடுத்தால் தான் கர்த்தர் கொடுப்பார். ஆத்துமாவை நீ கொண்டு வந்து அவருடைய பாதத்தில் வைத்தால் தான் கர்த்தர் உன் ஆத்துமா வாழ வைப்பார். வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டுகிறேன் என்று அப்போஸ்தலன் பவுல் சொன்னார் அல்லவா? அப்ப உன் ஆத்துமா வாழ வேண்டும் என்று சொல்லி என்ன செய்ய வேண்டும்? ஆத்துமா பாரத்தோடு இருக்க வேண்டும். பிரியமானவரே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டுகிறேன் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்வதை நான் பார்க்கிறோம் அல்லவா? அப்ப நீங்கள் பிரியமா வாழ வேண்டும் என்றால், நீங்கள் பிரியமா உங்க ஆத்துமா வாழணும்னு சொன்னா நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? அழிந்து கொண்ட ஆத்துமாக்களை கர்த்தருக்குள்ள நீ வழிநடத்த வேண்டும், ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டும். இன்னும் நம்ம இடத்துல ஊருக்கு மாறவில்லை. நம்முடைய பொறாமை பிரச்சனை நம்ம விட்டு போகல, நம்முடைய பிரச்சனை நம்ம விட்டு போகல, நம்முடைய கண்ணோட்டங்கள் நம்ம விட்டு போகல, பிறர் மேல் இருக்கிற அந்த சந்தேக கண்ணோட்டங்கள் போகல, பிறர் மேல் இருக்கிற அந்த காய்ப்புணர்ச்சி போகல, பிறர் மேல் இருக்கிற அந்த வெறுப்புணர்ச்சி போகல, அந்த அக்கிரமம் சிந்தைகள் நம்ம விட்டு போகல. அப்போ நீ இதெல்லாம் போக்கி இதெல்லாம் விட்டுட்டு நீ கொடுக்கப்படும் பொழுது, ஆண்டவருக்கு ஆத்துமா கொடுக்கும் போது, அதற்கென்று நீ விளக்கரியமாய் நேரத்தை கொடுக்கும் போது, அதுதான் சொல்லுகிறார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படி கொடுத்தால் தான் இப்படி ஆத்துமாக்களை கொண்டு வர வேண்டும். அது மட்டுமல்ல, ஓய்வு நாட்கள், சபை கூடுதல், சர்ச்சை, ஆராதனை நேரம் யாருக்குரியது? 6 நாள் கர்த்தர் வேலை செய்ய சொன்னார். அருமையா பாடுபட்டு நமக்கு ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்து வைத்தார், இயற்கையை சாதமாக்கினார், இந்த இயற்கை வளங்களை கொடுத்தார். அவரவருக்கு மீனவராக இருந்தால் நீ போ கடல்ல போய் வலையை போட்டு மீனை பிடிச்சு வா. மேலூர் அந்த விவசாயிகள் வெள்ளாமைகளை நீ அறுவடை பண்ணி வா. நேர காலத்துல விதை அறுவடை செய். அப்படி அவரவருக்கு கொடுக்கப்பட்ட தொழில், பிசினஸ் எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்து 6 நாட்கள் எல்லாம் நல்லா சம்பாதிங்க. உன் உடல்ல நான் தெம்பு தரேன், உடல் ஆரோக்கியத்தை தரேன். அப்ப 6 நாள் உனக்கு ஈயர்ப்பு நாடகம் நான் பாதுகாத்தனேன், உன்னை நான் வாழ வைத்தேன். 7ஆம் நாள் என்னுடைய நாள், நான் ஓய்ந்திருக்கிற நாள். அந்த நாளை நீ எனக்கு கொடுக்க வேண்டாம். நீ மட்டும் இல்ல, நீயும் உன் வீட்டார், நீயும் உன் வீட்டார். அதுக்கு முன்னெல்லாம் விசுவாசி எப்போ வருவாங்கன்னா 9 மணி ஆராதனைக்கு 8:15 வருவாங்க.
8:10 வருவாங்க, 8:30 வருவாங்க, 8:45 வருவாங்க, 8:50, 8:55 வருவாங்க, 9 மணிக்குள்ள வருவாங்க. அப்புறம் இப்பெல்லாம் விசுவாசி போறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா எல்லாத்தையும் கர்த்தர் கொடுக்கும் போது உயர்த்தும் போது என்ன பண்றப்போ 9:10, 9:30, 9:45, இப்ப மணி 10:10. அதுலயும் ஒரு ஆள் வருவோம், ஒரு ஆள் வர மாட்டோம், 4 பேர் வருவோம், 2 பேர் வர மாட்டோம். அப்ப கர்த்தர் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப மன ரம்மியமாய் நாம் கொடுத்தால் தான், நேரத்தை காலத்தை நம் குடும்பத்தை கொடுத்தால் தான், நேரத்தை காலத்தை நம்ம குடும்பத்தை முழுமனதோடு நம்ம அர்ப்பணித்தால் தான். சில பேர் வேலை ஸ்தலத்தில் விட மாட்டாங்க, அது வேற, கர்த்தர் பார்க்கிறாங்க, அதை விட்டு. ஆனாலும் வீடுகளிலே தங்கி தாவரிக்கிற தேவனுடைய ஊழியம், தேவனுடைய பணி, தேவனுடைய ஆலயம். அப்போ 6 நாள் நமக்கு கொடுத்திருக்கிறாரே, அந்த சம்பாத்தியம் போதாதா? போதுமா போதாதா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. 6 நாள் பியூலா சிஸ்டரை கடை வச்சு கொடுத்துருக்கா, நிக்க சொல்லி 6 நாள் வித்தது என் அன்பு மகளை உனக்கு போதும். நீ 7ஆம் நாள் கர்த்தருக்குரியது, அதனால எனக்குரியதை கொடுக்கணும்னு சொல்றாரு. அதை கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? கொடுக்கணும். அப்ப இன்னும் ஆண்டவர் ஒரு 6 மாதம் பார்ப்பார். அவரே அதை என்ன செய்வார்? அதை மூடி விடுவார். மூடி விட்டால் என்ன பண்ணுவார்? உனக்கு வர வேண்டிய ஆட்களை நீ பிசாசு இடம் கொடுக்கிற, ஆண்டவருக்கு வரல, ஆலயத்துக்கு வரல. பிசாசு உனக்கு வர ஆட்களை மன ரீதியா மாத்தி அவன் வேற ஒரு கடை கொண்டு போயிட்டு நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? கணவன் மனைவிக்குள்ள சமாதானத்தை கொடுக்காம பிசாசு தடை பண்றான். ஆலயத்துக்கு வராத தடை பண்ற கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பத்தில் குழப்பத்தை கொண்டாடுற யாரு? பிசாசு. ஆலயத்துக்கு வரவன் நேரத்தை கொடுக்காம, ஆண்டவருக்கு நேரத்தை காலத்தை கொடுக்காம கொண்டு வந்து பல விதமான பிரச்சனைகளை, வியாதி, நோய்களை கொண்டு வர பிசாசு. யார் கொண்டு வருது? பிசாசு. பணத்தை காமிச்சு கஷ்டப்படுற உனக்கு ஒரு வேலையை கொடுக்கிறார், ஒரு பிசினஸ் கொடுக்கிறார், ஒரு தொழில் கொடுக்கிறார், ஒரு குடும்பத்தை கொடுக்கிறார். தனி மனுஷனா இருக்கிறார், ஒரு குடும்பத்தை கொடுத்த கல்யாணம் பண்ண வர மாட்டான். ஒண்ணு இல்லாத இருக்கிற வீடு வாசல் கட்டி கொடுத்தா கல்யாணம் பண்ண பிற்பாடு சரி வீடு வாசல் கட்டின வரமாட்டான். ஒண்ணு இல்ல வேலை வாய்ப்பு இல்லாத இருக்கிற அவனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு உண்டாக்கி கொடுத்துட்டா வரமாட்டான். அப்ப என்ன நடக்கிறது? அப்ப சர்ச்சுக்கு வரலன்னா உனக்குள்ள மனரம்யம் வந்து விட்டது. அப்ப பிசாசு உனக்குள்ள கிரியை செய்யறான். அப்ப ஒரு 3-4 மாசம் 6 மாசம் அவ்வளவுதான். அதுக்கு அடுத்து எப்போதும் போல உன்னை பல்ல தோண்டி பச்சுடுவான் பிசாசு. அப்ப அதுக்கு நம்ம இடம் கொடுத்துட கூடாது. அதைத்தான் கத்த சொல்லுங்க. 6 நாள் உனக்கு கொடுத்துட்டேன், 7ஆம் நாள் என்னுடையது. அந்த 7ஆம் நாள் என்னுடைய நாட்கள் நீ என்ன செய்யணும்? என்னுடைய நாளை மட்டும்தான் பிரயோஜனப்படுத்தணும், என்னுடைய நாட்களுக்கு மட்டும்தான் இடம் கொடுக்கணும். நான் ஓய்ந்திருக்கிற நாள், என் நாளை நீ கடைபிடி, என் நாளை நீ திருடாத. என் நாள் என்னன்னு தெரியுமா? ஓய்வு நாள். 7ஆம் நாள் யாருக்குரியது? தேவனுக்குரியது. அப்ப 7ஆம் நாள் தேவனுக்குரியது. அந்த 7ஆம் நாள் தேவனுக்குரிய அந்த முழு நாளும் யாருக்குரிய? கர்த்தருக்குரியது. 2 மணி நேரம் மட்டும் ஆராதனை முடிச்சு ஓய்வு கத்த சொல்ல. 2 மணி நேரம் முதல் ஆராதனை பாத்தியா, 2வது ஆராதனை கூட இருக்கும். எல்லாம் பராமரிக்கணும், அசரிக்கு பார்க்கணும், பரிசுத்தால் நிரம்புறவங்களை போய் பிடிக்கணும், எல்லாத்தையும் பண்ணணும். போ பாத்திரம் கோடமா, பாத்திரங்கள் எடுத்து போட்டு கோட. மற்ற வேலைகள் என்ன இருக்கு? முதல் ஆராதனை முடிச்சியா? மக்கள் யாராவது வரல, வந்தாங்க, யாராவது போனாங்க, புது ஆள் யாரு, அவங்களோட பேசி வரவாரு, என்னென்ன இருக்குது, என்னென்ன காரியங்கள் கிடக்குது, என்னென்ன வேலை கிடக்குது, அதெல்லாம் பார்க்கணும். பார்த்து இந்த நாள் முழுவதும் ஆலயத்தை சரி பண்ணி, ஆலயத்தில் என்னென்ன இருக்கிறதோ சீரமைப்பு எல்லாவற்றையும் சரி பண்ணுவதும் விசுவாசிகள் தலைமையில் உள்ள கடமை. ஆனா நம்ம நினைக்கிறோம் வரதுனாவோ அந்த 2 மணி நேரம் உள்ள போய் உட்காந்துட்டு தூங்கிட்டு இல்ல. அந்த 2 மணி நேரத்துல 1 மணி நேரம் கொடுக்கலாம், அந்த 2 மணி நேரத்துல அரை மணி நேரம் கொடுக்கணும், அந்த 2 மணி நேரத்துல கால் மணி நேரம் கொடுக்கலாம். முடியும் போது வரணும். சில பேர் முடியும் வர மாட்டாங்க. நான் கேட்கிறேன், ஆண்டவரை அவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கிறார், கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். அப்ப நீ கொடுக்காத எப்படி உனக்கு கர்த்தர் கொடுப்பார்? சொல்லுங்க. கொடுக்காமல் ஒண்ணு இல்ல. மனைவி 1 மாசமா வேலைக்கு போன புருஷன் 1 மாசமா சோறு போட்டுது, சந்தோஷமா போச்சு. 2வது மாசம் புருஷன் வேலைக்கு போனா மனைவி சந்தோஷமா சோறு போடுவீங்களா? சந்தோஷமா பேசுவீங்களா? சந்தோஷமா சிரிச்சு புருஷா வாப்பா வா. 1 மாசமா போட்டதை விட இப்போ வரல, மீன் வச்சிருக்கிறேன், பீஃப் கறி வச்சிருக்கிறேன், KFC சிக்கன் வச்சிருக்கிறேன், எல்லாம் வச்சு வாப்பான்னு 1 மாசம் சோறு போட்டு 2வது மாசம் மனைவி சந்தோஷமா சோறு போடுவாங்களா? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஆண்கள் கல்யாணம் பண்ணது
மாசமா வேலைக்கு போகல, 2வது மாசம் நீ வேலைக்கு போகல, மனைவி சந்தோஷமா சோறு போடுவாங்களா? சத்தமா சொல்லுங்க. வேலைக்கு போகல, 1 மாசமா பரவாயில்ல, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு போட்ட மனுஷன், வாய்ஸ் கொண்டு போட்ட மனுஷன், எங்க வேணாலும் ஓடி என் புருஷன் 10 ரூபா சம்பாதிச்சா சோறு போடுவான், எங்களை பாதுகாப்பான். ஆனா 1 மாசமா வேலை இல்லை, பட் 1 மாசமா சாப்பாடு போட்டேன். இவன் 1 மாசமா சாப்பிட்டவன் இவன் 2வது மாசம் எனக்கு எப்படி வந்துடும்? இவன் வேலைக்கு போறதுக்கான மனைவிக்கு புருஷன் மேல சந்தோஷம் வருமா, கஷ்டம் வருமா? கல்யாணம் ஆன ஆம்பளைங்களா தான் சொல்லுப்பா, குடும்பம் பண்ற ஆம்பளைங்களா தான் சொல்லுப்பா. காலையில அப்படிதான் கேட்டேன், ஆம்பளைங்களா ஆண்களா இருந்தா சொல்லுங்க, அப்படி இல்ல பெண்களா இருந்தா சொல்லுங்க. வாயே தரக்கல கம்மன உட்கார்ந்துறாங்க. ஆணா இருந்தா சொல்லு, இல்ல பொண்ணா இருந்தா சொல்லு. இல்ல ஆண் இல்ல பொண்ணு இல்லைன்னா அனலமின்றி குளிரமின்றி வெது வெது பொண்ணு ஆண்டவர் உன்னை வாந்தி பண்ணி குப்பையில போட்டுருவாரு. நாய் கூட வந்து அப்படின்னாக்கா வாந்தி பண்ணது நல்லா இருக்குமா? இப்ப வாந்தி எடுக்கிற உள்ளது வருது, கெட்டு போனது வாமிட்டு வருது, அதை நம்ம வாந்தி பண்றோம், அது நாத்தம் குளிச்சு போய் ஒரு மாதிரி இடத்துல இருக்கும், இருக்கு இல்லையா? நாய் போய் நாய் எப்படி முகம் சுழிச்சுட்டு போயிடாது, அந்த வாந்தியை நக்குமா? நம்ம மண்ணை போட்டு தான் மூடி வைக்கணும் இல்லையா? அது போல ஆண்டவர், நீ அனலமின்றி குளிரமின்றி வெது வெதுப்பா இருந்தா ஆண்டவர் வாந்தி பண்ணி போட்டு வரான். ஆண்கள் சொல்ல சொன்னா ஆண்கள் சொல்ல, பெண்கள் சொல்ல எதுவுமே இல்லை, அப்படியே உட்காந்துருப்பா. அப்படின்னு பக்கத்துல என்ன பண்றதுப்பா, மதாரத்துல இந்த அண்ணன் சொல்றாருன்னா நம்ம சொல்லலாம், இந்த அண்ணன் சொல்றத சொல்லலாம், இந்த அங்கிள் சொல்றேன்னு சொல்லலாம் அப்படின்னு பாருங்க மதாரத்துல. ஏன்னா இவர் சோறு அவர் சோறு ஒண்ணு. அவருக்கு கால் உடைச்சிட்டா பக்கத்துல இருக்கிற அண்ணன் வந்து காயத்தை போட்டு மருந்து போட்டு ஹாஸ்பிட்டல் தூக்கி போய் கட்டு போட்டு கொண்டா பக்கத்துல வச்சுங்க, இரு மோடுக்கு நாடுக்கு இருந்தா கப்புஸ் எடுத்து அந்த அண்ணன் பக்கத்துல இருக்கிற ஒரு ஊத்துவாரு இல்ல. நம்ம நல்லா இருக்கும் போது 4 பேர் கூட வருவான் சுத்தி சுத்தி. நம்ம நாரி போயிட்டுனா அவனை ஐயோ அப்படின்னு போவான், அதான் உலகம். ஆனா நீ நாரி போனாலும், நீ நாரி போன உன்னை நாத்தம் எடுத்த உன்னை நறுமணமா மாத்தி குப்பக்கூலமான உன்னை கோபுரத்துல வைத்து அழகு பார்க்கிற தெய்வம் மட்டும்தான் உன் கூட இருப்பான், மத்த எவனும் கூட இருக்க மாட்டான். அதனால மனைவி 1 மாசம் பார்த்தோம், 2வது மாசத்துல சந்தோஷமா எதுவும் செய்ய முடியாது. காரணம் சட்டியில இருந்தாதான் ஆப்பிள வரும். அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு நாம் கொடுக்கணும், இடத்தை கொடுக்கணும், நேரத்தை கொடுக்கணும், காலத்தை கொடுக்கணும், ஊழியத்தை செய்யணும். சூப்பர் வருது. போன வாரம் அவ்வளவு கடுமையா சொல்லி போனேன், அவர் நய சொல்றது நான் நய கேட்கறேன். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில போடுவார். பாத்தீங்களா? என்ன பண்றதுல சூடு பாரத்துல உபவாச ஜெபம் வருது வருஷத்துல 52 உபவாசம், சுகமணிக்கு உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை. எத்தனை பேர் வரீங்க? எத்தனை பேர் உபவாசம் கலந்துக்கிறீங்க? பக்கத்தில் இருக்கல, தூரத்தில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் தூரத்துக்கு தேவனா இருக்கிறார். எனவே எங்க இருந்தாலும் சரி, அந்த சுகமளிக்கு உபவாசம் யாருக்கு? எனக்கு, என் குடும்பத்துக்கு. எப்பா புஷ் அடிக்கிறான், யாருக்கிறான்? எப்பா போட்டு மடிக்க மாட்டாங்க. என் குடும்பத்தில் குழப்பம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? உபவாசத்தினால் ஜபத்தினால் பற்றி பிசாசு நம்மளை விட்டு வெளியேற மாட்டான். நம்ம சிந்தனையை, குடும்பத்துல சிந்தனையை கெடுக்கிறவன் பிசாசு, எண்ணங்களை கெடுக்கிற பிசாசு, சமாதானத்தை கெடுக்கிற பிசாசு, சந்தோஷத்தை கெடுக்கிற பிசாசு, ஆலயத்தை வர விடாமல் தடுக்கிற பிசாசு, நம்ம குடும்பத்தை அலங்கடிக்கிற பிசாசு, நம்ம தொழில் பிசினஸ் வருமானங்களை கெடுக்கிற பிசாசு. அப்ப எதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ஸ், இம்பார்ட்டன்ஸ் முக்கியம். உபவாச ஜெபம் 52 நாள் முக்கியம். 52 வெள்ளிக்கிழமை. எத்தனை நாள் வந்திருப்பீங்க? யோசிச்சு பாருங்க. எத்தனை உபவாசம் வந்திருப்பீங்க? எத்தனை குடும்ப ஆசீர்வாதம் வருஷத்துல? 6 வருது. இன்னைக்கு 6 போய் 12 வருது. 12ல இன்னைக்கு 6 மாசம் 6 குடும்ப ஆசீர்வாதம் வாக்குத்தத்தம். எத்தனை பேர் வந்துக்கிறீங்க? எத்தனை குடும்பம் வந்துக்கிறீங்க? குடும்ப ஆசீர்வாத வாக்குத்தத்த ஆராதனை. எத்தனை பேர் வாக்குத்தத்தம் இந்த குடும்ப ஆசீர்வாதத்தோட
6 குடும்ப ஆசீர்வாதம் முடிஞ்சிருக்கிறது. எத்தனை பேர் வந்துக்கிறீங்க? மனைவி வந்தா புருஷன் வரது கிடையாது, புருஷன் வந்தா மனைவி வரது கிடையாது. என் புருஷன் யாருக்கு பாடுபடுற? என் புருஷன் சர்ச்சுக்கு வரணும், என் பிள்ளைங்க சர்ச்சுக்கு வரணும், என் பொண்டாட்டி பிள்ளை நல்லா இருக்கணும். அதுக்கு தான் புருஷன் ஓட ஆலயத்துக்கு. நகரம் என்ன பண்ற? லேட்டா சீக்கிரம் வா. உனக்கு என்ன போயிட்டு அப்படி நின்னுக்கிற, மோட்டரை தட்டி விடுற, அப்படியே தண்ணி அப்படியே பார்த்து குளிக்கிற, வந்து நின்னுக்கிற, வேட்டி எடுத்து கட்டிக்கிற, சட்டையை மாட்டிக்கிற, காட்டுற. என்னால முடியுமா அந்த மாதிரி வர அப்படின்னு மாட்டிக்க. அப்ப என்ன அர்த்தம்னா, அப்ப ஏன் புருஷன் பாடுபடுறான்? தான் மனைவி தான் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். 6 நாள் சம்பாதிச்சோம், 7 நாள் ஆலயத்துக்கு போயிடும். ஏன்னா அந்த நாள் அப்பாவுக்கு புரியுது. ஒரு விசுவாசி அம்மா அப்பா போன் போட்டாங்க, அப்பா அந்த பொண்ணு வரலமா, லேட்டா இருக்குதுமா, லேட்டாவது வந்தா அப்பா திட்டுவாரு அப்படின்னு. பாத்தீங்களா, அப்பா திட்டுவாரு, அப்பா லேட்டா வந்தா திட்டுவாரு. அது போலுங்க பரலோகத்துல என் பேர் எழுதி வச்சிருக்குதுங்க. எங்க அப்பா லேட்டா பண்ண திட்டுவாரு, எங்க பாஸ்டர் சொல்லு, அதுதான் எனக்கு பரலோகத்துல மிகுதி. என் ஜீவனுக்கு என் குடும்பத்துக்கு ஆசை தான். ஏன்னா நான் ஏத்துக்க மாட்டேன், நீ லேட்டா வந்தா நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா இது அப்பனுடைய ஆராதனை, இது ஏன் ஆராதனை இல்ல. என் வீட்டு கல்யாணம் காட்சிக்கு எப்போ வேணுமா, நோ ப்ராப்ளம், வரல போ. ஆனா அப்பாவுடைய கல்யாண நாள், திருமண நாள், இது விசேஷமான நாள். இந்த நாள்ல நீ சரியா நேரத்தை காலத்தை கொடுத்து நீ குடும்பமா வரணும். அப்பா திட்டுவாங்க, நான் காதால கேட்கிறேன். அம்மா கிட்ட போன்ல பேசுறேன், அந்த சகோதரி, மா இந்த பொண்ணு லேட்டா இன்னும் கிளம்பணுமா, லேட் ஆகிக்குதுமா, லேட் ஆயிடுச்சு, இப்ப வந்தா அப்பா வர திட்டுவாரு, இந்த பொண்ணு சீக்கிரம் கிளம்பணுமா. நான் காதால கேட்டேன், பெருத்த சந்தோஷம். எப்பா என் ஜனங்க அப்பா திட்டுவாரு, அது போதையா. எதுக்கு திட்டுறாரு? லேட்டா வந்து அப்பா திட்டுறாரு. நீ தப்பு பண்ண அப்பா திட்டுறாரு, நீ பாவம் பண்ண அப்பா திட்டுறாரு, நீ கர்த்தருக்கு விரோதமா நடந்து அப்பா திட்டுறாரு, நீ சரியில்லைன்னு அப்பா திட்டுறாரு. இது நிறைய வேணும் எனக்கு. பரலோக தேவன் என் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எங்க அப்பா நான் எப்ப போனாலும் திட்ட மாட்டாரு. நான் காணிக்க ஒரு 10 ரூபாய் சேர்த்து கொடுத்துட்டா போதும், சந்தோஷமா வாங்கிக்குவாரு. ஆளுக்கு அந்த மாதிரி எங்க பாஸ்டப்பா பேசுவாரு. அப்படின்னா எங்க அப்பா பரலோகத்துல என் சீட்டை கிழிச்சு நுறுக்கி அப்படி போட்டு, வாடா என் மகனை வா, தூக்கி போயிட்டே இருப்பாரு. உன் மூடி எங்க தேவையில்லை, நீ வா. அது எனக்கு வேணுமா? இல்ல எங்க அப்பா திட்டுவாரு லேட்டா போனா, எங்க அப்பா நெருப்பு மாதிரி இருக்கணும்னு சொல்லி எங்க அப்பா திட்டுவாரு, அப்படின்ற பேர் எனக்கு வேணுமா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, எது எனக்கு வேணும்? நெருப்பு மாதிரி, அக்னியா, அனலா உருவாக்குற எங்க அப்பா தான் எனக்கு வேணும். என்ன நான் தப்பு பண்ணிட்டு வந்தா, பரவாயில்ல பரவாயில்லப்பா, நீ குடிச்சினாரு, தம் அடிச்சினாரு அப்படின்னு சொல்ற அப்பா எனக்கு தேவையில்லை. எனக்கு உங்களுக்கு நீ பண்ற தப்பெல்லாம் நீ பண்ணு அப்படின்னு சொல்ற அப்பா வேணுமா? நீங்க தப்ப கண்டித்து உணர்த்தி உங்களை உருவாக்குற அப்பா அம்மா வேணுமா? சத்தமா சொல்லணும். எப்படி சத்தமா சொல்லுங்க? கண்டித்து உணர்த்தி உருவாக்குற அப்பா அம்மா தான் வேணும். அல்லேலூயா. கண்டித்து உருவாக்காத அப்பா அம்மாவா இருக்க கூட, அப்படிப்பட்ட அப்பா அம்மா வேணும். அதான் கண்டித்து உருவாக்குற எங்க அப்பா அம்மா வேணும். அல்லேலூயா. இதுதாங்க பரலோக ஜீவ பத்திரத்துல 4 நாள் நம்ம அப்பா ஏசப்பா ஜீவ பத்திரத்துல எழுதினே இருப்பாரு. என் பேர்ல 180 நாள் ரைட். இத்தனை ஆத்மாக்கள், இத்தனை பேருக்கு சொன்னேன், இத்தனை பேரை வழி நடத்தினேன், இத்தனை பேர் ஞானஸ்தானம் கொடுத்தேன், இத்தனை பேர் சபைக்கு வந்துக்கிறாங்க அப்படின்னு 4 நாள் அப்பா நம்ம பேர்ல பிரசன்ட் போட்டுக்கினே இருக்கணும். அங்க பிரசன்ட் யாருன்னா இங்க அநேக ஆண்டுகள் நம்ம பூமியில வாழ்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப கொடுத்தால்தான், சூப்பரையர்கள் நேரத்தை கொடுத்தால்தான், வெள்ளிக்கிழமை உபவாசத்துக்கு வந்தால்தான், குடும்ப ஆசீர்வாத வாக்குத்தத்த ஆராதனை குடும்பமா வந்தால்தான், ஆண்டவர் கொடுத்த செல்ஃப் பிரேயர் ஊழியங்களை அந்த பராமரிப்பு தலைவராக இருந்தாலும் எந்த ஊர்ல நடக்குதோ அந்த இடத்துல இருக்கிற விசுவாசிகள் சரியான நேரத்தில் கூடி அங்க ஆராதித்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தப்படும் பொழுது வராத சீர்கட்ட ஆத்துமாக்களை ஒருவேளை ஆலயத்தை விட்டு நின்று இருக்கலாம், வீட்டு வெளியே போய் கொண்டிருக்கலாம், சரியில்லாத ஒரு சபை கூட போயிடலாம், பக்கத்துல இருந்து கூட போய் கொண்டிருக்கலாம், சபைக்கு வராம இருக்கலாம், நின்று போயிருக்கலாம், ஒருவேளை உன்னால கூட ஒருவேளை உதாசீனப்படுத்தி உன்னால சில காரியங்களை நீ சொல்லி கூட என்ன பண்ணி இருக்கலாம்.
அவங்க நின்று போயிருக்கலாம். எனவே அப்படிப்பட்டவர்களை மீண்டும் கணம் நீ சந்தித்து அவர்களை ஆலயத்தில் கொண்டு வந்து, அப்பா நான் செய்த தப்பை நான் உணர்ந்து விட்டேன், 6 மாதமா போயிட்டது, இது 7ஆம் மாதம் வாக்குத்தத்தத்துல வந்துட்டேன், அப்பா கொடுங்கள் கொடுக்கப்படும் சொன்னீங்களே, அப்பொழுதுதான் அமுக்கி குலுக்கி சரிந்து விடுபடி நன்றாய் அளந்து என் மடியில போடுன்னு சொன்னீங்களே, இப்ப நன்றாய் அளந்து பொண்ணும் பொருளும் பணம் சொத்து வசதி வாய்ப்புகள் ஆத்துமாக்கள் மண் மடியிலே போடும்படியாக நான் என்னால் சிதறப்பட்ட, என்னால் புறக்கணிக்கப்பட்ட, என்னால் தள்ளப்பட்ட அந்த விசுவாசி அந்த குடும்பத்தை மீண்டும் ஒரு கணம் போய் சந்தித்து அவர்களை மீண்டும் ஆலயத்தில் கொண்டு வந்து சேர்த்து அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி நன்றாய் என் மடியில என் குடும்பத்தில் போடும்படி நான் மீண்டும் அவர்களை கொண்டு வருவேன். இது என்ன அன்பானவர்களே, இது தேவனுடைய ஊழியம். நான் பேசிட்டு இருக்கிறேன், எவ்வளவு என் சரீரத்தில் வலி நீ எனக்கு மட்டும்தான் தெரியும், எங்க அப்பாவுக்கு தெரியும். அடிக்கடி அம்மா கோவாதீங்க கத்தாதீங்க, ஆவியான ஒரு பிரச்சனை இறக்கிட்டாருன்னா இல்லை நமக்கு தெரியாது. எனக்கு தேவை, என் ஆண்டவருக்கு தேவை ஒரு ஆத்மா, ஒரு இந்துவா இருக்கிறாங்க, ஒரு விக்கிரக ஆராதனைக்காரங்க, பாரம்பரிய விக்கிரக ஆராதனை, ஒரு ஆளை ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்து ஞானஸ்தானம் கொடுக்க எவ்வளவு பாடு தெரியுமா, எவ்வளவு கஷ்டம் தெரியுமா. ஒரு கலாவை எடுத்துக்கணும், அது மேல இருக்க காவலி பிடாரி, எல்லா பிடாரி காளிகாம்பால், அந்த பிடாரை ஓட்ட எவ்வளவு பாடுபட்டு தெரியுமா. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் மேல எத்தனை பிடாரிகள், 338 முக்கோடி பொல்லாத தேவர்கள் சொல்கிறார்களே, அத்தனை பொல்லாத ஆவிகள் ஒரு ஆத்மாவை கட்டி ஒரு ஆத்மாவை கொண்டு வர படுற பாடு கொஞ்சம் நச்சல. அவ்வளோ பாடுபட்டு அத்தனை ஆவிகளை வெட்டி சங்கரி தேச நாமத்தினால் எங்க கிட்ட அந்த பவர் இல்லைன்னா அப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளை துரத்த முடியுமா? அவ்வளோ பாடுபட்டு ஒரு ஆத்மா ஆலயத்துக்கு கொண்டு வரும். அப்படி பாடுபட்டு சேர்த்த ஆத்மாக்கள் தாங்க. ஆனா நீங்களும் என்றால் அப்பா என்ன திட்டினார், அப்பா என்ன மூச்ச காட்டினார், அப்பா இது சொன்னார், அப்பா இந்த மாதிரி சொன்னார், அப்பா என்ன போன் பண்ணி விசாரிக்கல, அப்பா போன் பண்ணி ஜெபம் பண்ணல. உன் வீட்டுல பிரச்சனை இல்லை, உன் வீட்டுல ஏதோ உடம்பு சரியில்லை, எனக்கு தெரியுமா? நீங்க போன் பண்ணி என்கிட்ட சொன்னாதான் எனக்கு தெரியும். நீங்க போன் பண்ணி அப்பா அந்த மாதிரி இருந்தா ஜெபம் பண்ணுப்பான்னு சொன்னாதான் தெரியும். நீங்க ஒருவேளை நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்களே தவிர நேரம் சர்ச்சுக்கு வந்து எப்ப அந்த மாதிரி இருக்கு ஜெபம் பண்ணு சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். சொல்லாம எப்படி தெரியும்? எதையும் சொல்றது கிடையாது. அப்பா விசாரிக்கல, அப்பா கேட்கல. அன்பானவர்களே, ஒரு ஆத்துமா என்பது அற்ப சொற்பமானது கிடையாது. 1 லட்சம் இல்ல, 1 கோடி கொடுத்து கூட ஒரு பொருளை நம்மளால வாங்கிட முடியும், கண்டிப்பா முடியும். ஒரு பிளைட் வாங்கணும்னா கண்டிப்பா என் பூமியில இருந்து என் உயிர் போறதுக்குள்ள என்னால ஒரு பிளைட் வாங்க முடியுன்ற அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, அந்த தைரியம் இருக்கு. என் அப்பா செய்வார நம்பிக்கை இருக்கு பிளைட் வாங்க. ஆனா ஒரு ஆத்துமாவை இத ஒரு ஆளு நீ போய் ஒரு ஆத்துமாவை உன் கையை நீட்டி அவங்க மேல இருக்கிற கட்டை அறுத்து அவங்க மேல இருக்கிற பேய்களை துரத்தி 338 முக்கோடி பொல்லாத ஆவிகளை துரத்தி அந்த மூதாதையுடைய கட்டுகளை முற்பிதாக்கள் சாபங்களை விரட்டி இதா ஒரே ஒரு ஆத்மாவை சர்ச்சில் கொண்டாந்து நிறுத்து எல்லாத்தையும் பரிபூர்ணமா கிளீன் பண்ணிட்டு கொண்டா ஒரே ஒரு ஆள். ஆனா நீங்க ஒரு ஆத்மா விளக்கறைய தெரியாம, ஏன் உங்களுடைய ஆத்மாவின் விளக்கறைய தெரியாம நீங்க ஆண்டவரோடு விளையாடி கொண்டிருக்கிறீர்கள், உதாசனமா பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், உதாசனமா சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அதை தான் கர்த்தர் சொல்றார், கொடுங்கள். நீ நல்லது கொடுத்தா நல்லதை அறுப்ப, நீ கெட்டதை கொடுத்தா கெட்டதை மட்டும்தான் அறுப்ப. அதுதான் சொல்றார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அது எப்படியா? அமுக்கி குலுக்கி சரிந்து விடுபடி. ஒரு நபர் யாருன்னு வாங்க, கல்யாணம் ஆன ஒரு லேடிஸ் வாங்க, வேகமா ஓடியாங்க, அது கூட நான் ஆள் சொல்றேன்.